ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு பார்த்துக்கிட்டு இரவு சாப்பாடு தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல மழை தூருது. பகல் முழுக்க வெயில் அடித்து கொண்டு வந்துச்சு, இப்போ மழை தூருது. 2-3 நாளாக மழை தொடர்ச்சியாக. நேற்று மழையும் மப்புமாக இருந்துச்சு, இன்றைக்கு பகல் முழுக்க வெயில் அடிச்சுது, இப்போ மழை தூருது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியுமா? இடியப்பம் தான் நான் வைக்க போகிறேன். அவிச்சமா இடியப்பம் அவிச்சு லொடன்னு கதைக்கிறேன் நான். சரி கேட்டுக்கொள்ளுங்க. அவிச்சமா இடியப்பம் அவிச்சு அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இறால் குழம்பும் வச்சு, இறால் மூஞ்சியில் ஒரு சொதியும் வச்சு, 2-3 இறாலை பொரிச்சு அப்படியெல்லாம் ஃபலூடா செய்த மாட்டேன். இவர் இப்போ இன்னும் மழைக்காராவது ஃபலூடா குடிப்பாங்க நண்பர்களே, நீங்களும் சொல்லுங்கள். குடிக்கக்கூடாது. நாளைக்கு நல்ல பகல் வெயில் அடிக்க உனக்கு ஃபலூடா செஞ்சு தரலாம், சரியா? இப்போ செய்து தரேன். சூடாக சாப்பிடணும். சூடாக வேணும்னா டீ போட்டு தரேன். பார்ப்போம் டைம் பார்த்தேன், சரியா? அப்படியெல்லாம் மேலாது டைம் இருந்தால் செஞ்சு தரேன். இப்போ வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? இப்போ வாங்க கடகடன்னு முதல் அங்கே தண்ணி வச்சுட்டு இடியப்பத்துக்கு மா குழைக்கிறதுக்கு இந்த அடுப்பில் குழம்ப வைக்கலாம். வாங்க. இப்போ சட்டியை வைப்போம், சூடாட்டும். இப்போ இந்த அடுப்பில் வந்து இறால் மூஞ்சி சொதி வைக்க போகிறேன். அதுக்கு இதில் இறால் மூஞ்சி கொஞ்சம் எடுத்துருக்குறேன், பார்த்தீங்களா? இவ்வளோ போதும், கணக்கு தேவையில்லை. பச்சை மிளகாய், வெங்காயம், உள்ளி, தக்காளி பழம், அதுக்கு பிறகு இங்கால வெந்தயம், தண்ணி சேர்க்குறேன். இப்போ இதை இந்த அடுப்பில் வைப்போம் அவியட்டுக்கும். இங்கே பாருங்க சட்டி சூடாயிட்டு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாட்டு. இப்போ இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். இங்கே பாருங்க எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம், இதோட வந்து கொஞ்சமாக சின்ன சீரகம், இதோட கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், சித்தல் மிளகாய். இப்போ இது நல்லா வதங்கட்டது. வெங்காயம் வதங்குது. இங்கே தண்ணி கொதிச்சிட்டுது. இடியப்பத்துக்கு குழைக்க போகிறேன். இதில் பச்சை தண்ணி எடுத்துருக்கிறேன். இங்கே வந்து உப்பு சேர்க்குறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு, பொங்க இருக்கு. அப்படி கலந்து விட்டுட்டு சுடு தண்ணி, அதோட டக்குன்னு கொஞ்சமாக பச்சை தண்ணி. என்ன இந்த நீ கூட வா. ஏன் இந்த குலவரி குழச்சி தாரியா அம்மாவுக்கு? பாருங்க நண்பர்களே, கை அவிஞ்சது. நாளைக்கு ஜோர் இல்லாமல் இருப்பேன். நீ தான் இப்படி டக்குண்டு குழைக்க வேண்டியதான். உடனே பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றுறது ஏனெண்டா இந்த சுடு தண்ணி தானே டக்குண்டு மா அவியாமல் இருக்கிறதுக்காகத்தான். இப்போ காணாது தண்ணி திருப்பியும் டக்குண்டு வச்சிருக்க வேண்டிய. இப்போ இந்த மாதிரி குழச்சி விட்டுட்டு நல்லா பச்சை தண்ணியில் கையை நினைச்சிட்டு அப்படியே பிரட்டி குழைக்க வேண்டிய. நீங்கள் சூடு பொறுப்பீங்கண்டா கை நினைக்காமலே குழைச்சி எடுக்கலாம். எனக்கு வந்து சுடும், அதால் பார்த்திங்கன்னா இங்கே வருங்க இந்த மாதிரி கையை நினச்சி போட்டு டக்கண்டு அப்படியே பிரட்டி குழைக்க வேண்டிய. இப்போ பாருங்க இந்த மாதிரி குழைச்சாச்சு. கையை நைட்டாக நினச்சிட்டு இப்படியே இருக்கா, இப்படி தண்ணியை சுட்டோம்னா காயாதுமா, இனி புளிய வேண்டிய. அதில் வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி பழம் சேர்க்குறேன். அதோட உள்ளியையும் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டுக்கு. மங்கால பாருங்க சொதுக்கி இறால் மூஞ்சி நல்லா அவிஞ்சிட்டு. இனி இதுக்கு தேங்காய் பால், இது வந்து 2ஆம் பால் 3ஆம் பால். இதோட
முதலாம் பால். இதில் வந்து புளியை வந்து ஊற வச்ச நான் பிணைஞ்செடுப்பேன். புளி சேர்க்குறேன். இதோட மஞ்சள் தூள் கலந்து விடுவோம். கொதிக்கட்டுக்கும். இனி வந்து இறாலை சேர்ப்போம். இதில் வந்து அரைவாசியை பொரிக்க போகிறேன். கொஞ்சம் இடம் போதும். இனி இதோட உப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன். கலந்து விடுவோம். அவியட்டும். இடியப்பத்தை புளிவோம். அவ்வளோதான். பார்த்தீங்களா எவ்வளோ சுலபமாக புளிபடுதுண்டு. இந்த மாதிரி குழச்சிங்கண்டா நல்லா டக்கண்டு புளிபட்டுரும். கஷ்டப்பட தேவையில்லை. நீ புளிஞ்சிட்டு இங்கே ஸ்கீமரில் எடுத்து வைப்போம். இப்போ சொதிக்கு கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். இதுங்க இப்படி நுரகட்டி இந்த மாதிரி வரைக்கிலேயே கலந்து விடணும். இல்லாட்டிக்கு திரஞ்சிடும். இடியப்பத்துக்கு சொதியும் வச்சா நல்லா. ரெண்டு இடியப்பத்துக்கு கட்டாயம் சொதி வேணும். அப்போ தான் இல்லாட்டி குழம்பு தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் குழச்சி சாப்பிட சரியாக இருக்கும். பாப்போம். சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு கொதி வந்தோடனே இறக்க வேண்டியதானே. பாருங்க சொதி கொதிச்சுட்டு நீ இறக்க வேண்டியதுதான். இங்கால பாருங்க இறால் அவிஞ்சு வருது. இதை இறக்கி போட்டு மண் சட்டி சூட்டுக்கு இப்படி கொதிக்குது பார்த்தீங்களா. இப்படி வச்சுட்டு இங்கால இடியப்பத்தை பாருங்க புளிஞ்சு மூடி வச்சுருக்கிறேன். இதை இந்த அடுப்பில் வைப்பேன். இதில் இடியப்பம் அவியாட்டுக்கும் இங்கால இறாலுக்கு வந்து குழம்புத்தூள் சேர்க்குறேன். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர். நீங்களும் ஆர்டர் போடலாம். சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்டது. சரியா? உடனே ஆர்டர் போடுங்க. நல்லா இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு பிறகு எங்கே கரண்டியா இது கலந்து விட்டுட்டு தேங்காய் பால். இது வந்து 2ஆம் பால் 3ஆம் பால் கலந்து விட்டுட்டு இதோட 1ஆம் பால். அதுக்கு பிறகு புளி. இப்போ கலந்து விடுவோம். குழம்பு கொதிக்கட்டும். இதில் பாருங்க குழம்பு கொதித்து வந்து கொண்டிருக்குது. இதில் வந்து கொஞ்சம் இறால் பொரிக்கிறதுக்கு எடுத்துருக்கிறேன். இதுக்கு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். இங்கால வந்து நெத்தலி கருவாடும் கொஞ்சம் கழுவி வச்சுக்கேன் பொரிக்கிறதுக்கு. ரெண்டும் கலந்து சாப்பிட நல்லா தான் இருக்கும். இந்த மழைக்கு நல்ல இதமாக பதமாக ரதமாக இருக்கும். இதோட கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், இதோட கொஞ்சமாக மிளகுத்தூள். இப்போ இதை கலந்துவோம். நல்லா அப்படி கலந்துட்டு அப்படியே பொரிச்சிட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். உங்களை எண்ணெய் சூடாயிட்டு இறாலை பொரிக்க போடுவோம். பொரியட்டும். இடியப்பத்தை பார்ப்போம். அவிஞ்சிட்டு இது நீங்கள் வந்து சுடுமெண்டா ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு நினச்சி எடுத்தால் உங்களுக்கு கை சுடாது, அந்த ஆவி அடிக்காது. இது கொஞ்சம் எடுப்பேன் நண்பர்களே. சூடு பழகிட்டு எனக்கு. இடியப்பத்தை பாருங்கள் நண்பர்களே. பார்த்தீங்களா? இதுதான் பூ போல இடியப்பம்.
இப்போ இங்கே பாருங்க குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்க போகிறேன். உப்பு புளி பாப்போம்மா. அந்த மாதிரி இருக்குது நண்பர்களே, தெரியுமா உங்களுக்கு? அடுப்பை நிப்பாட்டிட்டு இறக்குவோம். இங்கே இறால் குழம்பு ரெடி, இங்கே இறால் மூஞ்சி சொதி ரெடி, இங்கே வந்து இது பொரியட்டு. இப்போ பாருங்க இறால் பொரிஞ்சிட்டு எடுப்போம். இதிலே வந்து கொஞ்சமாக நெத்தலி கருவாடு எடுத்து வச்சுக்க, அதையும் பொரியட்டும். பாருங்க கருவாடு பொரிஞ்சிட்டு எடுக்க போகிறேன். இது வந்து லங்கா கருவாடு, நெத்தலி கருவாடு, லங்கன் நெத்தலி கருவாடு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? இப்போ சாப்பாடு ரெடி, வாங்க சாப்பிடலாம். இது வந்து இடியப்பம், உங்களுக்கு தெரியும். இது இருந்தாலும் நானும் சொல்கிறேன். தம்பி தெரியுமா? அவருக்கு ஃபலூடா வேணுமா? ஃபலூடா இந்த மலைக்குள்ள அவருக்கு ஃபலூடாவா? இறால் பொரியல் அரைவாசி போயிட்டேன்னு. நல்லா இருக்கேன்னா தம்பி? நெத்தலி பொரியல். அதுக்கு பிறகு பாருங்க சூப்பராக இறால் குழம்பு. இங்கால இறால் மூஞ்சி சொதி. எல்லாத்தையும் விடணும் இப்படி மனசார, சரியா? அதுக்கு பிறகு குளிச்சு சாப்பிடணும். இப்போ வாங்கோ சாப்பிடலாம். இது என்னோட ஸ்டூல். நான் வந்து நல்லா இந்த மாதிரி குழைச்சி அதுக்கு பிறகு ஒரு பொரிச்சிறாள், அதுக்கு பிறகு ஒரு குழம்புறாள், இங்கால ஒரு பொரிச்ச நெத்தலி கருவாடு, இப்படி சாப்பிடணும். சூப்பராக இருக்கு. இறால் பொரியல் எப்படி இருந்தா? சாப்பிடு. நல்லா இருந்தா? சூப்பராக. நல்லா இருக்கு. நம்ம கொஞ்ச நேரம் விட்டால் அப்படியே ஊறிடும் நல்லா, தெரியுமா உங்களுக்கு? அப்படியே இடியப்பத்தோட இந்த கறி எல்லாம் ஊறிடும். ஊறின அப்புறம் சாப்பிடக்கே ஒரு சுவை தான். வேறு லெவலாக இருக்கும். அதுவும் சுட சுட அப்படி சாப்பிட. நல்லா இருக்கு தெரியுமா? இந்தியாவில் ஒரு ஆளுக்கு காண்டா சிஎஸ்கே மேட்ச் போக பார்க்க வருமா? சொல்லு, சிஎஸ்கே வின் பண்ணதா என்ன மாதிரி? குஜிலி மஸ்து பண்ணலாமா? அவருக்கு வந்து சரியான சீரியஸாக இருக்கிறார், தலையை கவுண்டோன் இருக்கார். நாளைக்கு சிஎஸ்கே ஊற்றுது போல. ஓகே நண்பர்களே, சரி பாவம் வேறு விடுவோம். டக்கண்டா கிரிக்கெட் பார்க்குறதுக்கு அவசரம் பண்ணிக்கிறார். நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ ருசிச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி இடியப்பம் வச்சு சூப்பராக குழம்பு வச்சு சொதியெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்மையாக இருக்குது. டெய்லி புட்டு இல்லாமல் இன்றைக்கு இடியப்பத்துக்கு வந்துட்டார். நல்லா இருக்குது, சாப்பிட்டு வரேன். இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைடா.